கட்டும் தருவாயில் உள்ள நாடக மேடையில் 30க்கும் மேற்பட்ட குழந்தைகள் கல்வி கற்கும் அவலம். தாமோதரன்பட்டி கிராமத்தில் சுமார் 100 குடும்பங்கள் வசிக்கின்றன. இங்கு செயல்பட்டு வந்த அரசு ஆரம்ப பள்ளி கட்டிடம் பழுதடைந்த காரணத்தால் 6 மாதங்களுக்கு முன்பு இடித்து அகற்றப்பட்டது. புதிய கட்டிடம் கட்டப்படும் என கல்வித்துறை அதிகாரிகள் உறுதியளித்திருந்த போதிலும் இதுவரை எந்தவித கட்டுமான பணிகளும் தொடங்கப்படவில்லை. இதன் காரணமாக அப்பகுதி மாணவர்கள் தற்போது கிராமத்தில் உள்ள பழைய நாடக மேடையில் கல்வி பயின்று வருகின்றனர். தற்போது மாணவர்கள் கல்வி கற்கும் இந்த நாடக மேடை மிகவும் மோசமான நிலையில் உள்ளது. நாடக மேடையின் மேல் சுவர்கள் இடிந்து விழும் நிலையில் உள்ளன. பக்க சுவர்களும் கடுமையாக சேதமடைந்துள்ளன. மேடைக்கு அருகிலேயே கனரக வாகனங்கள் நிறுத்தப்படுவதால் குழந்தைகளின் உயிருக்கு நேரடி அச்சுறுத்தல் நிலவுகிறது. கடந்த மாதம் இது குறித்து அதிகாரிகளிடம் மீண்டும் மனு அளிக்கப்பட்ட போதிலும் இன்று வரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என பெற்றோர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். மாணவர்களின் உயிருக்கு எவ்வித ஆபத்தும் நிகழும் முன் புதிய பள்ளி கட்டிடம் கட்டப்பட வேண்டும் அல்லது பாதுகாப்பான மாற்று இடம் உடனடியாக ஏற்பாடு செய்யப்பட வேண்டும் என்பதே அவர்களின் முக்கிய கோரிக்கை. இந்த பிரச்சினைக்கு தீர்வு காணப்படாவிட்டால் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்ப மாட்டோம் என்றும் பெற்றோர்கள் உறுதியாக தெரிவித்துள்ளனர். ஊரக வளர்ச்சித்துறை இயக்குநரை தொடர்பு கொண்டு இது குறித்து கேட்டபொழுது எந்த பதிலும் கிடைக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது.